I'm not seeing enough life. (2024) Mahashivaratri. 2024 மகாசிவராத்திரிக்கு நான் இங்கே நின்ன போது I was in excruciating pain. நான் தாங்க முடியாத வலியோடு உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். And post Mahashivaratri, I was to மகாசிவராத்திரி முடிஞ்ச பிறகு and take a month's break and நான் ஒரு மாத இடைவேளை எடுத்து இதை சரி பண்ணுற வழியை பார்த்துருக்கணும். small injuries and stuff. சின்ன சின்ன காயங்கள் என் தலைக்கு நடந்திருந்ததுனால ஏற்பட்ட சேதத்தை சரி செய்ய தேவையாக இருந்துச்சு. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், Then again I banged. அவசரமாக அறுவை சிகிச்சை செய்ய தேவையாக இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் தலையை எங்கேயோ இடிச்சுக்கிட்டு ரெண்டாவது ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதாக போச்சு. They lost me. மருத்துவர்கள் நான் இறந்துட்டேன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறீங்க. இன்னொரு மகாசிவராத்திரி. For all the medical skills of the people who attended to me என்னை கவனிச்சுக்கிட்ட மருத்துவர்களுடைய and பணிக்கு நான் உங்களுக்கு தலை வணங்குறேன். love நீங்கள் எல்லாரும் உங்களோட அன்பு என்னை தொடர்ந்து above all செலுத்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே Yogi. ஆதியோகியோடைய அருள். And he didn't want me. I tried to cross the line, but he நான் அந்த கோட்டை தாண்ட பார்த்தேன், ஆனால் அவர் நான் போகிறத விரும்பலை. What is this all about? இது எதை பற்றினது? In all this, இது எல்லாத்துலேயும் all this is happening. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருந்துச்சு? Me saw என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன பார்த்தாங்கன்னா, உடல் அளவில் things that should not happen to anybody. யாருக்கும் நடக்கக்கூடாத விஷயங்கள் எனக்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் Mentally, I was fine. மனதளவில் நான் நல்லாவே இருந்தேன். I was not any different from how I am today. இன்னைக்கு நான் இருக்கிறத விட எந்த விதத்துலையும் நான் வித்தியாசப்படலை. போன மகாசிவராத்திரி என்னை பார்த்தீங்க. Our right side என்னோட வலது பக்கம் முழுவதும் கிட்டத்தட்ட வலியால் செயலிழந்து இருக்கிற நிலையில் இருந்தேன்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் மனசோட அதிசயம் இதுதான். happening with your body, உங்கள் உடலுக்கு என்னவே நடந்தாலும் சரி, happening with your situation. உங்கள் சூழ்நிலைகள் எப்படி நடந்தாலும் சரி, Turns again. உலகமே உங்களுக்கு எதிராக திரும்பினாலும் சரி, Mind is working உங்களோட மனம் உங்களுக்கு ஆதரவாக வேலை செய்யுது அப்படின்னா effortlessly. அது முயற்சி இல்லாமல் அதிசயங்களை நிகழ்த்தும். But if your mind, ஆனால் உங்களோட மனசு உங்களுக்கு எதிராக திரும்பிச்சு அப்படின்னா whole world belongs to you. உலகமே உங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும், நீங்கள் அரண்மனையில் வாழ்ந்தாலும், ஒரு மலை போல தங்கத்தை குவிச்சு வச்சுருந்தாலும் நீங்கள் முடிஞ்சு போனீங்க. உங்கள் மனசும் உங்கள் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு எதிராக திரும்பிருச்சுன்னா அதுலேருந்து வெளியே வர வழியே இல்லை. பிரபஞ்சத்தில் எந்த ஒரு சக்தியும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. To realize அதனால ஒருத்தர் மனசோட அதிசயத்தை உணரணும் அப்படின்னா எளிமையான சில செயல்முறைகள் இருக்குது. sophisticated, ரொம்ப சக்தி வாய்ந்த நுட்பமான செயல்முறைகளும் இருக்குது. sophistication. ஆனால் நுட்பமான செயல்முறைகள்னா What's happening there? அங்கே என்ன நடக்குது? Anyway, if you want to do very complex and sophisticated நீங்கள் ரொம்ப things, it சிக்கலான நுட்பமான விஷயங்களை செய்யணும்னா அதுக்கு நிறையா நேரம், dedication to make it happen. சக்தி, முயற்சி, கவனம், அர்ப்பணிப்பு தேவை இருக்கும். I don't know ஆனால் how much எனக்கு தெரியல, investment is worthwhile for your well-being. உங்களோட நல்வாழ்வுக்கு எவ்வளோ நேரத்தையும் முயற்சியையும் முதலீடு செஞ்சால் போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? How much investment of time and energy is உங்களோட நல்வாழ்வுக்கு, உங்கள் நல்வாழ்வுக்கு தகுதியான நேரமும் சக்தியும் எவ்வளோன்னு நீங்கள் முடிவு செய்யணும். There was a time I was demanding if anybody comes, minimum 18 months, you must do this, 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 otherwise I'm not going to teach you. நான் Because I invested lifetime. எல்லாத்தையும் பார்த்தபோது யாரோ ஒருத்தங்க வந்தாங்கன்னா 18 மாதம் இங்கே இருக்கணும், இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னேன். Much for their life. அப்போ நான் என்ன பார்த்தேன்னா 18 மாதம் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப அதிக காலம்னு நினச்சாங்க. அதனால குறைச்சி இப்போ 7 நிமிஷத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். உங்கள் நல்வாழ்வுக்கு 7 நிமிஷம். இது நீங்கள் வைக்கப்பட வேண்டிய விஷயம் தானே. 7 நிமிஷமாக கொண்டு வந்துட்டேன். 7 நிமிஷமாவது For your உங்கள் நல்வாழ்வுக்காக தினமும் நீங்கள் முதலீடு செய்வீங்களா, ஒதுக்குவீங்களா? 7 நிமிஷம். 7 minutes a day. ஒரு நாளைக்கு 7 நிமிஷத்தில்
உங்கள் நாளை உங்கள் வசமாக்கிக்க முடியும். அதுதான் மனசோட அதிசயம், மிரக்கல் ஆஃப் மைண்ட். your mind, மனசை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் மனசை அப்படி அதிசயங்களை செய்ய முடியும். silly phones, எல்லாரும் smart. அவங்க ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிக்கிற சொற்பமான அந்த Refer to somebody அற்பமான else ஃபோனை only பார்த்து if you find them smarter நீங்கள் than you. ஆச்சரியமாக பார்க்குறீங்க. யாரோ ஒருத்தங்க உங்களோட புத்திசாலியாக இருந்தால் தான் ஸ்மார்ட்னு சொல்லுவீங்க. ஆனால் ஃபோனு நீங்கள் ஸ்மார்ட்னு சொன்னால் எனக்கு அது பிடிக்கலை. But ஆனால் whatever the smartphones, computers, உங்ககிட்ட இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன், கம்ப்யூட்டர், விண்கலங்கள் everything has come எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே மனம் அப்படின்ற இந்த அதிசயத்திலிருந்து தான் வந்திருக்குது. மனித மனசுலேருந்து வந்திருக்கிற ஒரு சொட்டு தான் இந்த உருவாக்கங்கள் எல்லாம், படைப்புகள் எல்லாம். How come it's இந்த மனசை நம்ம ஏன் கவனிக்கக்கூடாது? simple இந்த மனசு education and getting ஊட்டி வளர்க்க தகுதியானது இல்லையா? பள்ளிக்கூடத்தில் ஒரு சான்றிதழ் வாங்குறது பத்தாது. உள்நிலையில் want இன்னும் ஏதோ ஒன்று செய்ய தேவை இருக்குது. இது நீங்கள் யோகான்னு சொல்லலாம், தியானம்னு சொல்லலாம், என்ன பேர் வேணால் கொடுக்கலாம். call it kriya, நாம் இதை கிரியான்னு சொல்கிறோம். கிரியா அப்படின்னா உள்நிலையில் செய்கிற செயல். your body உங்கள் உடலை கொண்டு நீங்கள் செயல் செஞ்சால், மனசை கொண்டு செயல் செஞ்சால் இதை கர்மா அப்படின்னு சொல்லுவோம். is wonderful. கர்மா அப்படின்றது அற்புதமானது. ஆனால் நீங்கள் விழிப்புணர்வாக இல்லை அப்படின்னா கர்மா அப்படின்றது ரொம்ப சிக்கி போக வைக்கிற செயல்முறை ஆகுது. வாழ்க்கை பல விதங்களில் சிக்கி போகுது. மக்கள் பெருசாக ஏதோ ஒன்றுனால வேதனைப்படலை, அவங்க ஆசைப்பட்ட விஷயங்களால் பாதிக்கப்படுறாங்க. அவங்க விரும்புகிற வேலை கிடைச்சது கஷ்டப்படுறாங்க. அவங்க விரும்பின மனிதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால வேதனைப்படுறாங்க. விரும்பின குழந்தைங்கள பெற்றுக்கிட்டாங்க, ஆனால் அதனால கஷ்டப்படுறாங்க. ஏன்னா உங்களோட மனசு நீங்கள் சொல்கிறத கேட்கறதில்ல. உங்ககிட்ட என்னவே இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த பூமிக்கே அரசராக ஆனாலும் சரி, உங்கள் மனசு உங்களுக்கு எதிராக திரும்பிச்சு அப்படின்னா நீங்கள் முடிஞ்சு போனீங்க. அதனால நீங்கள் இந்த மனசோட அதிசயத்தை உணரணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 7 நிமிஷம் நீங்கள் அர்ப்பணிக்க முடியுமா? உங்கள் நல்வாழ்வுக்கு இதை நீங்கள் ஒதுக்க முடியுமா? So as a part of this, அதனால இதனுடைய ஒரு அங்கமாக நாம் இந்த மிரக்கிள் ஆஃப் மைண்ட் ஆப்பை இலவசமாக நாம் வெளியிடுறோம். and resources, இதுக்கு நிறைய முயற்சியும் because the idea செயலும் செய்ய தேவை இருந்திருக்குது. ஆனால் இலவசமாக வழங்குறோம். ஏன்னா நோக்கம் என்னென்னா அடுத்த 24 மாதத்தில் planet இந்த பூமியில் 300 கோடி மக்கள் அது meditating for ஒரு நாளைக்கு 7 நிமிஷமாவது கண்ணை மூடி தியானம் செய்கிறத பார்க்க விரும்புகிறோம். இது இந்த உலகத்தை சூட்சமமான பல விதங்களில் மாற்றும். when I say change, உலகத்தை மாற்றுறதுன்னு நான் சொல்லும்போது don't think there will be some fireworks and ஏதோ something will happen. No, வெடி தாம் டூம்னு ஏதோ நடக்கும்னு இல்லை. in the afternoon இப்போ மதிய வேளையில் சூடாக இருந்துச்சு, இப்போ குளிராக இருக்குது. ஏதோ வெடி மாதிரி நடந்துச்சா? குளிர்காற்று வெடி சத்தத்தோடு வந்துச்சா? இல்லை, மென்மையாக நடந்துச்சு. உங்களுக்குள்ளேயும் மாற்றம் அப்படி தான் நடக்கணும். உங்கள் மனசில் மென்மையாக மாற்றம் நடக்கணும். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் உங்களை திரும்பி பார்த்தா நீங்கள் அப்போ எப்படி இருந்தீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே பார்க்க முடியும். குறிப்பாக இந்த சமயத்தில் விஞ்ஞானிகளும் bodies of health, உலக சுகாதார அமைப்புகள் எல்லாமே mental health pandemic, மனநோய் பெருந்தொற்று மாதிரி பரவுன்னு கணிக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும். people and crazy people on the planet. இந்த பூமியில் தெளிவானவங்க பைத்தியமானவங்கன்னு யாரும் இல்லை. One wrong step, தெளிவானவங்க ஒரு படி தப்பாக எடுத்து வச்சா பைத்தியமாயிட முடியும். அது நீங்கள். ஆரோக்கியமான மக்கள் ஒரு தப்பு செஞ்சால் tomorrow morning நாளைக்கு நோய்வாய்ப்பட்டுட முடியும். அதே மாதிரி மனசில் தெளிவாக இருக்கிற மக்கள் ஒரு எளிமையான கோட்டை தாண்டினா பைத்தியம் ஆயிடுவாங்க. some way unfortunately psychology ஏதோ ஒரு விதத்தில் துரதிருஷ்டவசமாக மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்க அப்படிதான், நான் நல்லா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. the line, நீங்களும் நானும் கூட எப்போ வேணால் கோட்டை தாண்டிட முடியும். இப்போ பல்வேறு சூழ்நிலைகளால் ஒரு விஷயம், மண்ணில் strength in the soil, உயிரோட உறுதி இல்லாமல் இருக்கிறதுனால உங்கள் மூளை வரைக்கும் பிளாஸ்டிக் எல்லாம் போயிட்டதுனால ஆய்வுகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த பூமியில் சராசரியாக population நகரவாழ் மக்களிடத்தில் of plastic is in 7 கிராம் பிளாஸ்டிக் அவங்க மூளையில் இருக்குது. அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பூன் உங்கள் மூளையில் இருக்கிறதுக்கு சமம். suffering from dementia, they are supposed to have 4 to times மறதினால டெமென்ஷியானால் அவதிப்படுறவங்களுக்கு plastic in பிளாஸ்டிக் அவங்க மூளையில் 4லேருந்து 5 மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால இந்த பிளாஸ்டிக் எல்லா பக்கமும் இருக்குது. காற்றில் இருக்குது, உணவில் இருக்குது, தண்ணீரில் இருக்குது, எல்லா பக்கமும் இருக்குது. and
Lots of pesticides, இது ஒரு விஷயம். fertilizers, நிறைய பூச்சிக்கொல்லிகள், உரங்கள், sociological எல்லாத்துக்கும் மேலே சமூகவியல் சூழ்நிலைகள், இப்படி பல அம்சங்கள் இருக்குது. keeping your mental எல்லாம் சேர்ந்து உங்கள் மனசை சமநிலையாக வச்சுக்கிறது வர்ற காலத்தில் இன்னும் சவாலாக போகுது. நீங்கள் தனிப்பட்ட நிலையில் இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கலன்னா இது ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் இதை உறுதி செய்யணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனநலத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற மக்களையும் அப்படி வச்சுக்கணும். ஏன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா மாறினா they will make at least அவங்க குறைஞ்சது இன்னும் 10 பேரோட வாழ்க்கையை ரொம்ப வேதனையானதாக மாற்றிடுவாங்க. இதுதான் நடக்கும். இது அந்த நபருக்காக மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமானது. is happening at a pace that you can't இது நீங்கள் நம்ப முடியாத ஒரு வேகத்தில் இப்போ பரவிட்டு இருக்குது. ரொம்ப வசதியான சமூகங்களில் அமெரிக்காவுடைய சர்ஜன் ஜெனரல் என்ன சொல்கிறாருன்னா, in 2 Americans 2 அமெரிக்க மக்களில் ஒருத்தர் தனிமையால் அவதிப்படுறாருன்னு சொல்கிறாங்க. தனிமைனா என்ன? தனிமை அப்படின்னா மக்கள் இல்லாமல் இல்லை, like never before on the planet. பூமியில் எப்போதும் இல்லாத மாதிரி மக்கள் தொகை இருக்குது. In fact, too much population. If you ask சொல்லப்போனால் என்ன கேட்டால் எல்லா பக்கமும் மக்கள் அதிகமாக தான் இருக்கிறாங்க. அப்படிதானே? any space for solitude, தனிமைக்கு இடமே இல்லை. மக்கள் எல்லா பக்கமும் இருக்கிறாங்க, ஆனால் மக்கள் தனிமையாக இருக்கிறாங்க. மக்கள் இல்லாமல் இல்லை, அவங்கள சுற்றி so loneliness means சுவர்களை எழுப்பிட்டாங்க. தனிமை அப்படின்னு ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு நாளில் தனிமையாக உணர்றீங்க அப்படின்னா 15 cigarettes. இது 15 சிகரெட் பிடிக்கிறதுக்கு சமமானது. சிகரெட் ஒழிக்கிறதுக்கு நிறைய பிரச்சாரங்கள் செஞ்சாங்க. ஆனால் நம்ம தனிமையாக உணரும் போது நம்ம சுயமாக இவ்வளோ சேதத்தை நமக்கு நாமே செஞ்சுக்கிறோம். This loneliness இந்த தனிமை அப்படின்றது psychological ailments. மனநோய் அடக்காக்குற ஒரு காலம். நீங்கள் தனிமையை உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்ற விஷயங்கள் அது பின்னாடியே வரும். அது பின்னாடி வரும்போது நீங்கள் மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறை கூட இதனால் பாதிக்கப்படும். இதை காட்டுறதுக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்குது. ஒருத்தங்க டிப்ரெஷனில் இருந்தால் உங்கள் குழந்தைங்களுக்கும் டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்பு 2 மடங்கு அதிகமாக இருக்குது. உங்களுக்குள்ள பைப்போலார் நோய், மனநோய் இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு அது கிடைக்கிற வாய்ப்பு 4 மடங்கு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஸ்கிசோஃப்ரெனியா இருக்குதுன்னா அது உங்கள் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு 8 மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால நம்மளோட ஆரோக்கியத்தை பற்றி மட்டும் பேசலை நான், வருங்கால தலைமுறைகளுக்கு இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தனி மனிதரும் அவங்க நல்வாழ்வுக்கு ஏதோ ஒன்று செய்கிறது ரொம்ப முக்கியம். இது அரசாங்கம் சரி செய்ய முடியாது, வேற யாரோ ஒருத்தங்க நமக்காக சரி பண்ண முடியாது. உங்களோட ஆரோக்கியம் உங்கள் பொறுப்பாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் பங்களிக்கக்கூடிய ஒரு குடிமகனாக இருக்க முடியும். இது நடக்கணும் அப்படின்னா மனதோட அதிசயத்தை நீங்கள் உணரணும். நான் மறுபடியும் இதை வலியுறுத்துகிறேன். இந்த பூமியில் வேற எந்த ஒரு விஷயமும் இப்படி பார்த்துருக்கீங்களா? மனித மனசை விட பெரிய அதிசயத்தை நீங்கள் இந்த பூமியில் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் விழிச்சிருந்தா தான் அந்த மனம் வேலை செய்யும். அதனால மனசோட இந்த அதிசயத்தை சின்ன அளவுலையாவது எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க விரும்புகிறோம். இன்னும் நுட்பமான விஷயங்கள் எப்படியும் எல்லாருக்கும் இருக்குது, விரும்புகிறவங்களுக்கு இருக்குது. ஆனால் குறைஞ்சது 300 கோடி மக்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி தினமும் 7 நிமிஷம் செய்யணும்னு விரும்புகிறோம். இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு நாளைக்கு 7 நிமிஷம் இதை செய்வீங்களா? இதை சொல்கிறதுல எனக்கு சந்தோஷம். இன்னைக்கு காலையில் தான் இதை திறந்தோம். டவுன்லோடுக்கு இன்னைக்கு காலையில் தான் திறந்தோம். 6.5 லட்சம் பேர் இதை இதுவரைக்கும் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆரம்பம். ஆனால் 300 கோடி மக்கள் இதை பயன்படுத்தணும். ஏன்னா 300 கோடி மக்கள் இன்னும் கொஞ்சம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருந்தாங்கன்னா இது நம்ம வாழ்கிறதுக்கு சிறந்த ஒரு உலகமாக இருக்கும். நாம் இதை நிகழச் செய்வோம். இந்த மிரக்கிள் ஆஃப் மைண்ட் ஆப்பை இங்கே நாம் வெளியிடுவோம். ஏற்கனவே இல்லைன்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணணும். இப்போது நாளைக்கு நீங்கள் இதை பயிற்சி செய்யணும். இது ரொம்ப எளிய ஒரு செயல்முறை. Mind's miracle. Let's make it happen. மனசோட அதிசயத்தை நாம நிகழச் செய்வோம். Let me see all of you. You have it? உங்க கையில இருந்துச்சுன்னா எனக்கு காட்டுங்க, நான் பார்க்குறேன். இல்லை உங்களுக்கு மூளைன்னு ஒன்று இருக்குதா? இருந்துச்சுன்னா அதை பிரகாசிக்க வைப்போம். நாம் இதை நிகழச் செய்வோம்.